ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் 3.5 லட்சம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி வாங்குறது, இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மக்களின் குடிசை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக மாற்ற தமிழக அரசு செயல்படுத்தியுள்ள கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் பற்றி பார்ப்போம். கிராமப்புற பகுதிகளில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு சொந்தமாக கான்கிரீட் வீடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உன்னதமான திட்டத்தை அறிமுகம் செய்தது. அந்த திட்டத்தின் பெயர்தான் கலைஞரின் கனவு இல்ல திட்டம். இத்திட்டத்தின் கீழ் குடிசை வீடுகளிலும் ஓட்டு வீடுகளிலும் வசிக்கும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு 3,56,000 மானியத்தில் RCC கூரையுடன் கூடிய புதிதாக கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். ஏழைகளுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ஏழைகள், வீடு இல்லாதவர்கள், குடிசை மாற்று மற்றும் ஓட்டு வீடு வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மேலும் கான்கிரீட் வீடு கட்டுவதற்கு அரசாங்கம் கொடுக்கும் 3,50,000 மானியம் மட்டும் அஸ்திவாரம் கட்டும் போதும், ஜன்னல் வைக்கும் போதும், மேற்கூரை அமைக்கும் போதும், கட்டுமானத்தில் எவ்வளவு தூரம் உள்ளது என்பதை பொறுத்து 4 தவணைகளாக பயனாளிகளின் ஒற்றை ஒருங்கிணைப்பு வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இத்திட்டத்தில் வீட்டுமனை தேர்ந்தெடுக்கப்படும் பயனாளிகளுக்கு சொந்தமாக வீட்டுமனை இல்லை என்றாலும் அரசாங்கமே வீட்டுமனையை இலவசமாக வழங்குகிறது. மேலும் வீடுகளுக்கு தேவையான கட்டுமான பொருட்கள் வழங்குவதோடு கட்டுமான பணிகளும் செய்து கொடுக்கப்படுகிறது. அதே சமயம் பயனாளர்கள் தங்களது வீடுகளில் கூடுதல் வசதிகள் செய்ய விரும்பினாலும் அதற்கு 1.5 லட்சம் வரை வங்கிகள் மூலம் கடனாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பயனை பெறுபவர்கள் வயதானவர்களாகவும் சொந்த வீடு கட்ட முடியாதவர்களாகவும் இருந்தால் கட்டுமான பணிகள் விற்பனையாளர்கள் மூலமே வீடு கட்டி தரப்படும். இதுக்கு விண்ணப்பிப்பவர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவராக இருக்க வேண்டும். மேலும் கிராமப்பகுதிகளில் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அதிக முன்னுரிமை வழங்கப்படும். அதேபோல் வீடுகள் கட்டுவதற்கு குறைந்தபட்சம் 360 சதுர அடி நிலமும் அந்த நிலத்துக்கு சொந்தமாக பட்டாவும் வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை கூட்டுப்பட்டாக இருந்தால் தனிப்பட்டாவாக மாற்றிய பிறகு இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பதாரர்கள் பின்வரும் ஆவணங்கள் என்னென்ன சப்மிட் பண்ணணும்னா, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, வாக்காளர் அட்டை, விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, வருமானச் சான்றிதழ், மின்னஞ்சல் முகவரி, கைபேசி எண், பட்டா சிட்டா, பத்திரம் நகல், வங்கி கணக்கு விவரங்கள், முகவரி சான்று ஆகியவை வழங்க வேண்டும். இந்த திட்டத்தில் எப்படி பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா, கணக்கெடுப்பின் போது தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் வீடு இல்லை அல்லது கான்கிரீட் வீடு இல்லாமல் ஓட்டு வீடு, குடிசை வீடுகள் வசிக்கிறார்கள் அப்படிங்கிற கணக்கெடுப்பின் மூலமே இது தெரிய வரும். நீங்கள் சப்போஸ் விடுபட்டு இருந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற பஞ்சாயத்து அலுவலகம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.